திரு கேப்ரியல், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன். கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவந்துடும். அதன் மீதான கருத்துக்களை அலசல்களை நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். முன்பா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நிச்சயமாக ஒரு பல்ஸ் மக்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற வகையில் நாம் புரிஞ்சுக்கலாமா? முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒப்பீனியன் போல்ஸை விட எக்ஸிட் போல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆக்குரேட்டாக இருக்கும். ஏன்னா ஒப்பீனியன் போல்ஸ் பொறுத்தளவில் யாருக்கு ஓட்டு போட விருப்பம் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. எக்ஸிட் போல்ஸை பொறுத்தளவில் இன்னாருக்கு தான் நான் ஓட்டு போட்டு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ எக்ஸிட் போல்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஆக்குரேட்டாக இருக்கும். அதுபோக இப்போ களத்தில் பார்த்தோன்னா நிறைய அன்சர்டனிட்டிஸும் இருக்குது. பரவாயில்ல, எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜய் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரப்ஷனை கிரியேட் பண்ணுவார், எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார், யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார், இந்த விஷயங்களில் பெரிய ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பொறுத்தளவில் ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பரவலாக இப்போ எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, விஜயோட வரத்தால் அதிமுகவுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான குறிப்பான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுகவுக்கு களத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒன்று, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை குறி வைக்கிறதுக்கு என்டிகே அப்புறம் டிவிகே இவங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களும் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் தான் முன்னெடுக்கிறாங்க. அதுபோக பார்த்தோன்னா சசிகலா அவர்கள் வெளியில் இருக்காங்க, ராமதாஸ் அவர்கள் வெளியே தனியாக இருக்காரு, அதே மாதிரி கிருஷ்ணசாமியும் இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தோன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட அலையன்ஸ் வச்சதால அதிமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸும் இப்போ சிக்கலில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கேம்பெயினும் பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவான கேம்பெயின் அதிமுக பண்ணல. எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் தான் அக்ரெசிவாக பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தோன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை. இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமாக எலெக்ஷனுக்கு வந்தாலும் அவரோட எதிரியை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. குறிப்பாக திமுக, எம்கே ஸ்டாலின், இந்த 2 வார்த்தை தவிர வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ணல. ஸ்டாலின் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ சிஎம் ஆகிறது என்னோட விருப்பம், அந்த இடத்துல அவர் ஃபோக்கஸ்டா இருக்கு. அதை நோக்கி கூர்மைப்படுத்துறதுனால அவருக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓட்ஸ் வந்து போலரைஸ்டாக அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஏடிஎம்கேவோட கேம்பெயின் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபோக்கஸ் இல்லை. செங்கோட்டையன் அவர்களை விமர்சிச்சு பேசுற விஷயங்கள் பார்க்க முடியுது, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சு பேசுறதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ சிஎம் ஆகணும்னா நீங்க ஸ்டாலினை தானே ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட், நீங்க ஒரு விதத்துல சொல்றீங்க. இப்போ சிஎம் தோற்கடிக்கணும், ஸ்டாலினை தோற்கடிக்கணும்னா அதற்கு உண்மையான இல்லை வெற்றிகரமான ஒரு ஆப்ஷனாக இருக்கணும்னா அது இயல்பாக ஏடிஎம்கேவாக தானே இருக்க முடியும். புதுசாக வந்த பிளேயர்ஸ் இதே மாதிரி தான் எல்லாருமே, கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே திமுக எதிர்ப்பை தான் தன்னுடைய முதல் பிரதானமாக வைப்பாங்க அரசியல் களத்தில். ஆனால் யாருக்குமே வந்து அந்த வெற்றி கிட்டலை. இயல்பாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிக்கு தான் அந்த வெற்றி வாய்ப்பு போய் சேருது அதிமுகவுக்கு. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குன்னு ஏன் நம்பக்கூடாது? சிம்பிளான விஷயமா நான் சொன்ன மாதிரி அந்த நரேட்டிவை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் மோதல், வேற எந்த கட்சியும் களத்துல கிடையாது அப்படின்ற அந்த நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணணும். திமுக எதிர்ப்புனா அதிமுக தான், திமுகவை வீழ்த்துன்னு நினைச்சீங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த தடவை அந்த நரேட்டிவை ப்ராப்பரா ஏடிஎம்கேவால செட் பண்ண முடியல. ஒன்று, நான் சொன்ன மாதிரி களத்துல வந்து நிறைய ஆன்டி டிஎம்கே அரசியல் பண்றதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் முடியல அதிமுகனால. ஸோ இப்போ பாஜகவை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, ஓகே. அதை தாண்டி பார்த்தோம்னா இவங்க நான் சொன்ன மாதிரி பிஎம்கே உள்ள வந்தாலும் பிஎம்கே வீக்கான ஒரு பிஎம்கே தான் உள்ள வந்திருக்காங்க. டிஎம்டிகேவை உள்ள கொண்டு வர முடியல, டிவிகேவை உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க, அதுவும் பார்த்தோம்னா தோல்வியில போய் முடியுது. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ண முடியல. அது ரொம்ப அவசியம். நீங்க திமுகவை வீழ்த்தணும்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணணும். திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி களத்துல இருக்கும். பட் அதையும் தாண்டி திமுகவோட அலைன்ஸ் இன்டாக்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பிஜேபி எதிர்ப்புன்னு அரசியலை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த அரசியலை சுத்தி ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அரசியல் அந்த அலைன்ஸ்க்கு சிக்கல்கள் இருந்தாலும் அலைன்ஸ் உடையல, இன்டாக்டா இருக்கு. ஸோ ஓட்டு வந்து செதறாது. பட் இங்க பார்த்தோம்னா ஓட்ஸ் நிறைய இடங்கள்ல செதறதை பார்க்க முடியுது. அப்புறம் முக்கியமா இன்னொன்று சொல்றேன், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வந்து 1980 ஸ்டார்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு வரைக்கும் பாஜக இருக்கக்கூடிய அலைன்ஸ் இது வரைக்கும் அசம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிச்சது கிடையாது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அதிமுக அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா பாஜகவோட சேர்ந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. ஸோ பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும் அதிமுக.